அடடே மாமா எப்போ வந்தீங்க? மாப்பிள, நீங்க வீட்டுல இருக்கும் போதே நான் வந்தது தெரியலனா அப்பவே தெரிய வேணாம். நீங்க மாடியில இருக்கும் போதே நான் வந்துட்டேன். மாமா எப்பவுமே தமாசு தான். என்ன மாப்பிள, துணினா நீங்க எடுத்துட்டு வரீங்க? என் பொண்ணு எந்த வேலையும் பாக்குறது இல்லையா? துணியை துவைச்சு காயப்பட்டதே நான் தான்டா. ஒண்ணு இல்ல மாமா, உங்க பொண்ணு வேற வேலையா போயிருந்தா, அதான் நானே போய் எடுத்துட்டு வந்துடலாம். சரி சரி, புரியுது மாப்பிள, புரியுது. வாங்க உட்காருங்க. அட என்ன, இருங்க நான் போய் காபி போட்டு அட வந்தேன். மாப்பிள, நீங்க போயிட்டு இந்தாங்கப்பா எடுத்துக்கோங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. பாத்துங்க, சூடா இருக்க போகுது. என்னங்க நீங்க நீங்க ட்ரிபிள் H ஃபேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படி நடு வீட்லயே வா துடைக்கிற எனக்கு தானே அதோட கஷ்டம் தெரியும். இவர் எப்பயுமே இப்படிதான்ப்பா. போற வர தெருநாயெல்லாம் பிடிச்சி பெடிகிரி போட்டுட்டு இருப்பாரு. அட அது கிடக்குதுமா மாப்பிள, பாத்து மாப்பிள. பார்த்துட்டு தான் மாமா இருக்கேன். அப்பா வேற ஏதாச்சும் வேணுமா? வேற எதுவும் வேணாமா? ஆமா, எல்லா வேலையும் மாப்பிள தான் பாக்குறாரா? நீ எந்த வேலையும் பாக்குறது இல்லையாமா? ஐயோ இல்லப்பா, எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். ஒரு வேலை கூட இவரை செய்ய விட மாட்டேன். இப்ப கூட எனக்கே தெரியாம தான் துணி எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன மாப்பிள, என் பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா, நான் கூட தனியா எல்லா வேலையும் பார்த்து கஷ்டப்படுறாளே, கூட மாட ஒத்தாசையா இருப்போன்னு கேட்டா கூட நீங்க எந்த வேலையும் பார்க்க வேணாம் போங்கன்னு துரத்தி விட்டுருவா. நான் வளர்த்த பொண்ணாச்சே, அன்போட சேர்த்து பண்பு பொறுப்பு எல்லாத்தையும் சேர்த்துல ஊட்டி வளர்த்துருக்கேன். ஆனா மூளையை மட்டும் கழட்டி வச்சிட்ட. சரி மாப்பிள, என் கூட கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன்.